வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற OnePlus Nord C2 Lite 5G அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம OnePlus Nord C2 Lite 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேரை வந்து நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. OnePlus Nord C2 Lite 5G. OnePlus Nord பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தது, அதுக்கப்புறம் Nord 2 வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Nord C வந்தது. இப்போ வந்து OnePlus Nord C2 Lite 5G வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸில் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. உங்களுக்கு வந்து Nord அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டேரிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும், பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் OnePlus Nord C2 Lite 5G. ஐஃபோன் மாதிரியே வந்து நீங்கள் கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களே வந்து கிளிக்கருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண உடனே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து உங்களுக்கு சைட்லாம் பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட்டில் இருக்குது, பேக்கில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டரை வந்து நம்ம சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு வெல்கம் கார்டு கொடுத்துருக்காங்க. டியர் ஃப்ரெண்ட், வெல்கம் டு OnePlus ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பட் இந்த கார்டை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை வச்சு நீங்கள் எதாவது பண்ணலாம். அதாவது நீங்கள் வந்து OnePlus ரெட் கேபிள் கிளப் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, OnePlus ஆக்சசரிஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் டிஸ்கவுண்ட்ஸ் வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா OnePlus ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஒட்டலாம், லேப்டாப்ஸ் இல்லைனா வண்டியில் ஒட்டலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 33 வாட்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா OnePlusல வந்து சார்ஜர் எவ்வளோ வாட் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. இப்போ வந்து சூப்பர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் வந்து குவாலிட்டியாக இருக்குது, பட் வெயிட் லெஸ்ஸாக இருக்குது. யூஸ்வலாக OnePlus சார்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், பட் இதில் வந்து வெயிட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் பொறுத்த வரைக்கும் OnePlus உடைய குவாலிட்டி எப்போவுமே தனியாக தெரியும். உங்களுக்கு வந்து ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க, OnePlus உடைய அந்த கலரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோடைய போர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அதோடைய பின் பாயிண்ட்லாம் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அதே குவாலிட்டி இருக்குது. அடுத்தது இப்போ ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபோன் வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வந்து அப்பீரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ஃப்ரண்ட் கொடுத்துருக்காங்க. பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பவர் ஆன் ஆஃப் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா பின்னாடி எலிவேட் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு கேமராஸ் பார்க்கும்போது ஐஃபோன் சீரீஸ் கேமராஸ் மாதிரியே இருக்குது, 12, 13 அது மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். மூணாவது கேமரா வந்து ஃப்ளாஷ் மாதிரி உங்களுக்கு வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு டூயல் கேமரா ஃபோன் வச்சுருக்கிற மாதிரி தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய கலர். OnePlus வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரே ஒரு சாலிட் கலர் கொடுத்து தான் நிறையா ஃபோன்ஸ் வந்து இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டாஸ்லிங்காக இருக்குது, கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அப் அண்ட் வால்யூம் டவுன் கீ கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எதுலேயுமே வந்து 3.5mm ஜாக் இருக்கிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியான ஹெட்ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க, 10,000 ஹெட்ஃபோன் வாங்கி வச்சுருக்கீங்க, அதில் வந்து 3.5mm ஜாக் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம், சிம் 2 அல்லது மெமரி கார்டு போடலாம். டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து மெமரி கார்டுக்குன்னு கொடுக்கல. ஸோ நீங்கள் வந்து நிறைய மெமரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிம் 2 போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னரில் பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஸ்டைல் அப்படின்னு கூட சொல்லலாம் இது. ஏன்னா செல்ஃபி எடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்ஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து OnePlus Nord C2 Lite 5G ஆன் பண்ணலாம்.
மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.58 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டான ஒரு சைஸ். நீங்கள் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து கேம்ஸ் விளாடலாம், நீங்கள் வந்து படம் பார்க்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. ஸோ நார்மலாகவே உங்களுக்கு வந்து OnePlus டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கும். இல்லை வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Qualcomm SM6375 Snapdragon 695 5G ப்ராசர் கொடுத்துருக்காங்க, 6nm. ஸோ இந்த 5G ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவான ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக வந்து 5G வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து MediaTek Dimensity அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து OnePlus Nord CE2 Lite 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அதனால இந்த ப்ராசர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஃபோனோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்துருக்கோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 12 கொடுத்துருக்காங்க. Android 12 தான் இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து Android 12 இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் என்ஜாய் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து RAM. இப்போது நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா RAM எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரியை ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 2GB 5GB வரைக்கும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது OnePlus Nord CE2 Lite 5Gயில். ஸோ இப்போ நீங்கள் 8GB ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, 8GB RAM ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2GB நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு RAM ஜாஸ்தியாக தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து 2GB மெமரி வந்து ரேமாக கன்வெர்ட் பண்ணிக்கும். நீங்கள் வந்து அதை 3GBயாகவும் மாற்றிக்கலாம், இல்லைனா 5GBயாகவும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5GB கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா 8+5 கிட்டத்தட்ட 13GB ஃபோன் யூஸ் பண்ணுற கணக்கு வரும். அதனால உங்களுக்கு வந்து எந்த ஹெவியான அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகவே ஆகாது. மெமரி பார்த்தீங்கன்னா 128GBயோட வருது. ஸோ 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து RAM எக்ஸ்பான்ஷன் கேப்பபிலிட்டியும் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிட் செக்மெண்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஹையர் எண்ட் மொபைல் வாங்கினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது வந்து நம்ம கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ OnePlus பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் அவங்களுடைய ஏஐ செட்டப் ஆகட்டும், அவங்களுடைய கேமரா காம்பினேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்தால் கூட அது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. OnePlusல நீங்கள் வந்து எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, 20,000 60,000 வரைக்கும் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி, மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியாது. பேக் கேமராலையும் 4K வீடியோஸ் ஷூட் பண்ண முடியாது. 2 கேமராலுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக 4K வீடியோஸ் எடுக்கணும்னு இல்லாமல் நீங்கள் வந்து Instagram Facebookல தான் அப்லோட் பண்ணணும்னா 180p அப்படிங்கிறதே வந்து ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இதில் வந்து லவுட் ஸ்பீக்கர் 3.5mm ஜாக் இந்த மாதிரி பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து OnePlus ஃபோன் எல்லாமே வந்து உங்களுக்கு 4500 mAh 4400 mAh தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. பட் 5000 mAh கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் அவ்வளோக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக உங்களுக்கு சாலிடாக பேட்டரி நிற்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு மிட் செக்மெண்ட்டில் மஸ்ட் பை ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் OnePlus Nord சீரீஸில் வந்த ஃபோன்லேயே இது வந்து சூப்பராக இருக்குது, பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கேமராலாம் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா கேமரா யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து இன்பில்ட்டாக நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டர்ஸோட குவாலிட்டியும் வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் பை ஃபோன் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE2 Lite 5G அப்படிங்கிற ஃபோன் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா OnePlusக்குனே வந்து தனி ஃபேன் ஃபாலோயிங்ஸ் இருக்க தான் செய்யுது. OnePlusடைய அந்த லோகோ ஆகட்டும், அந்த ஸ்டைல் ஆகட்டும், OnePlus ஃபோன்னா குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அந்த ஃபோன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து மிட் செக்மெண்ட்டில் ஒரு ரவுண்ட் போகக்கூடிய ஒரு ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு இருக்கிற இந்த ஃபோனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? 19,999 ஸ்டார்ட் ஆகுது. கலர்ஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லையுமே OnePlus Nord CE2 Lite 5G வந்து அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.